எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல். கதைகளை ஆர்ஜே மெய்யம்மையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள். கோடுகள் 9. ஒருத்தர் முகத்துக்கு நேரா அவங்கள பத்தி கடுமையா திட்டி கூட பேசலாம். ஆனா அவங்க இல்லாத போது அவங்கள பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசிட்டா அதுக்கான பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். பொது மறையில் பொதிந்தவை. இணை கோடுகள். அத்தியாயம் 9. சூரியன் மேற்கில் மறையும் மாலை நேரத்தில் பொன்மஞ்சள் கதிர்கள் முகத்தில் வீழ்ந்திருக்க அதையும் மீறிய யோசனை ரேகைகளை முகத்தில் தாங்கி இருந்தாள் ஹர்ஷி. அவளை இடித்து கொண்டு வந்து அமர்ந்த அவளின் அரை தோழி அதித்தி, நான் ஆயுஷ்மன் குரானா கூட டூயட் பாடும் போதெல்லாம் புகைவ, இப்ப நீ யார் கூட டூயட் பாடிக்கிட்டு இருக்க என்றதும் அவளை அற்பமாக ஒரு பார்வை பார்த்தாள். நான் வேற யோசனையில இருக்கேன், பேசாம நீ ஹாஸ்டல் கிளம்பு என்று கீழே கிடந்த சிறு சிறு கற்களை கையில் எடுத்து தூக்கி போட்டு பிடித்து கொண்டிருந்தாள் ஹர்ஷி. ஹர்ஷ், என்ன குரல் சீரியஸா இருக்கு என்றதும், அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுது, என் படிப்புக்கு நானே சம்பாதிக்க வேண்டிய நிலை என்று அமைதியாக சொன்ன ஹர்ஷி அதிதிக்கு புதியவள். என்ன நடந்தாலும் திடமாய் நின்று எதிர்கொள்பவள் இன்று யோசனையோடு பேசுவது அதிதிக்கு வருத்தத்தை கொடுத்தது. ஏய், ஃபீஸ் எல்லாம் ஒரு மேட்டர் இல்லடி, நான் கூட பே பண்றேன், நீ அப்புறமா கொடு என்று ஆதரவாக கூறிய அதித்தியை ஒரு வெற்றி புன்னகையோடு கண்டவள், அப்படியெல்லாம் வாங்கிப்பேன் உனக்கு தோணுதா என்று கேட்டதும் வாயை அழுத்தமாக மூடிக்கொண்டாள் அதித்தி. ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு, இப்ப நீ பேசவும் தெளிஞ்சு போச்சு என்றாள் வேகமாக. என்னடி, தலையும் புரியல வாழும் புரியல என்று விழித்த அவளிடம், ஒரு 3 நாளைக்கு வேலை இருக்குன்னு ஒருத்தர் FB-ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்ன வேலை சிம்பிள் தான், தரேன்னு சொன்ன தொகையும் நல்ல தொகை தான். ஆனா நம்பி போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் போலாம்னு முடிவு பண்ணுனேன் என்று தளர்வாக சாய்ந்து அமர்ந்தாள். ஏய் ஹர்ஷி, காசுக்காக தெரியாத யார்கிட்டயும் மாட்டிக்காதடி, ஊரு எப்படி இருக்குன்னு தெரியும்ல, பாதுகாப்பு அவ்வளோ அழகுடி, இங்கன்னு இல்ல பொண்ணுங்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல, நீயா எதுலயும் தலைய விடாத ஹர்ஷி என்று அவள் மேல் கொண்ட அக்கறையில் அதித்தி கூறவும் சிறு முறுவல் செய்தவள், கண்டிப்பா நீ சொல்றது உண்மைதான், ஆனா என்னால என்ன பாத்துக்க முடியும், நான் யார் கூடவும் தனியா போய் நேரம் செலவழிக்க போறதில்ல, தப்பான எந்த செயலும் செய்யல, முழுக்க முழுக்க இது மருத்துவம் சார்ந்ததுதான், எப்படியும் என்னை சுத்தி பல பேர் இருப்பாங்க, அதனால பயம் இல்லாம போகலாம் என்று ஹர்ஷி சொல்லிவிட்டு எழுந்து தன் பேண்டை தட்டி கொண்டாள். அதித்தி அவள் தோளில் கை கோர்த்து, உன் தைரியம் ரொம்ப பிடிக்குது ஹர்ஷி, ஆனா அதே நேரம் உள்ள பயமாவும் இருக்கு, பாத்துக்கோ என்று முன் தலைமுடியை களைத்து விட்டு ஓடினாள். பிசாசு என்று திட்டிய ஹர்ஷி முகத்திலும் புன்னகையும் மலர்ந்திருந்தது. அவளுக்கு படிக்க அன்று நிறைய இருந்த காரணத்தால் முடிவு எடுத்ததும் வேகமாக விடுதிக்கு புறப்பட்டாள். மனம் வீட்டையும் அன்னையையும் தேடினாலும் தன் லட்சியம் ஒன்றை மூச்சு என்று இழுத்து பிடித்து ஓடிக்கொண்டிருந்தாள். அதற்காக அவள் இழந்தது மிகவும் பெரிது. அவள் லட்சியம் என்ற ஒன்றை காரணம் காட்டினாள் என்பதற்காகவே அவள் ஏற்ற பழி பெரிது. மனம் அந்த நாளை நோக்கி பயணிக்க துடித்தது. ஆனாலும் மனதை கட்டுப்படுத்தினாள். சோர்ந்து போகாதே மனமே, போகும் தூரம் இன்னும் நீளமாய் இருக்கிறது என்று அவளுக்கு அவளே உருப்போட்டு கொண்டாள். அறைக்கு வந்தவள் புத்தகத்தோடு அமர்ந்துவிட அவளின் நிலை நன்கு அறிந்த அதித்தி தன் கட்டிலில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவு துணிச்சல் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்ற அளவுகோலை இந்த உலகம் ஒரு பெண்ணின் மேல் திணிக்க முடியாது. அது அவளின் சூழ்நிலையை பொறுத்தே அமைகிறது. பெண்ணுக்கு சுதந்திரம் யாரும் கொடுக்க முடியாது, அது அவளே விரும்பி ஏற்பது. அவளை கட்டுப்படுத்த நினைப்பது பெண்ணாகவே இருந்தாலும் அதில் அவள் சிக்கி தேங்கி நிற்க வேண்டுமா, உடைத்தெறிந்து விட்டு முன்னேற வேண்டுமா என்பது அவளது முழு உரிமை. அந்த உரிமையை அவளே உணர வேண்டும். உணர்ந்து செயல்படுபவர்கள் மேல் உலகம் தன்னுடைய கண்ணோட்டத்தில் 1000 குறை சொன்னாலும் அதெல்லாம் தூசிக்கு சமம். அதை அதித்தி தெரிந்து கொண்டது ஹர்ஷியின் வாழ்வில் இருந்துதான். அவளின் துணிச்சலை கண்ட ஆரம்பத்தில் எரிச்சல் வந்தது அதித்திக்கு, அப்படி என்ன லட்சியம் என்று. ஆனாலும் அவள் அதில் போராடி இதோ அவளுடைய படிப்புக்கு அவளே பணம் ஈட்டுவதெல்லாம் பார்க்கையில்
அதில் அவள் எவ்வளவு தூரம் ஒன்றி போயிருந்தால் எதையும் யோசிக்காமல் தான் சர்ஜனாக வேண்டும் என்று ஒரே குறியில் இருப்பாள் என்று தோன்றியது. உதவ ஆள் இல்லாமல் இல்லை. எத்தனையோ தன்னார்வ நிறுவனங்கள் படிக்க உதவி செய்கிறது. ஆனால் ஒருவரிடம் உதவி கேட்பதை விட வேலை கேட்பது தனக்கு கௌரவம் என்று ஒரு நாள் ஹர்ஷி சொன்னது இன்னும் அதிதியின் நினைவில் நிழலாடியது. கீழே இறங்கி போனவள் உணவை அவளுக்கும் ஹர்ஷிக்கும் சேர்த்து வாங்கி கொண்டு அறைக்கு வந்தாள். சாப்பிடுடி ஹர்ஷி என்று தட்டை அவள் முன்னே வைத்ததும், ரொம்ப தேங்க்ஸ் அதி, அடுத்த வாரம் 3 நாள் காலேஜ் வரமாட்டேன், கொஞ்சம் தூங்காம ஒழுங்கா நோட்ஸ் எடுத்து வை, நான் அதுக்குள்ள நிறைய வேலையெல்லாம் முடிக்கணும் என்று கூறிக்கொண்டே சாப்பிட்டாள். ஏண்டி, உனக்கு இந்த படிப்பு வேலை இதை தவிர வேற யோசனையே வராதா என்று ரொட்டியை தாலில் சேர்த்து வாயில் அடைத்தாள் அதிதி. ஏன் வராம? என் வீடு, என் அம்மா, என் ஆண்டி, எல்லோரும் என் யோசனையில இருக்கத்தான் செய்யறாங்க என்றே சற்று தடுமாறியபடி அவளும் உண்ண, எதே அதையா கேட்டேன்? இந்த காதல், கனவு, சின்ன சின்ன சந்தோஷம் இப்படி என்று கண்கள் மின்ன அதித்தி கேட்ட போது, அதான் நீயே சின்ன சின்ன சந்தோஷம்னு சொல்லிட்டியே, எப்பவும் சின்னதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தா பெருசு எப்படி கையில சேரும்? எனக்கு சின்னதை விட பெருசு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன கேட்ட? காதல் பண்ணலாம், மெதுவா காதல் பண்ணலாம். நாம எங்க போறோம்? இல்ல காதல் தான் எங்க போக போகுது. ஆனா படிப்பு, இப்போ சீட் கிடைக்கும் போது படிச்சாதான் உண்டு. எப்போதும் ஆயுஷ்மன் கூட கனவுல டூயட் பாடாம நீயும் படி, புரியுதா என்று அவள் தலையில் தட்டிவிட்டு கை அலம்ப எழுந்து சென்றாள். அதிதிக்கு ஆயாசமாக இருந்தது. இவளுக்கு வேறு உணர்வுகளே தோன்றாதா என்று. ஆனால் அதிதிக்கு தெரியாத ஒன்று, சில நாட்களில் அவளும் காதல் வயப்பட்டு அதிதியின் காதுகளை ஓட்டையாக்க போகிறாள் என்று. தன் கைப்பையை எடுத்து சரிபார்த்து கொண்ட ஹர்ஷி இந்துவின் அருகில் வந்து, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நான் எல்லாம் ஓரளவு முடிச்சிட்டேன், மீதி நைட்டு வந்து பண்றேன், எனக்கு உதவி செய்யறதா நினைச்சு உன்னை நீயே ஸ்ட்ரெயின் பண்ணி எனக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்காத, புரியுதா என்று அன்பும் கண்டிப்பும் கலந்து சொல்லிவிட்டு கிளம்பினான். வாசலில் காலணி அணியும் போது கீதாவிடமிருந்து அழைப்பு வந்தது. கீதாவின் பெயரை பார்த்ததும் ஹர்ஷியின் முகத்தில் சிறு புன்னகை மலர்ந்தது. யாரென்றே தெரியாத தன் குடும்பத்திற்கு அந்த பெண்மணி செய்த உதவி எல்லாம் எந்த கணக்கில் வரும் என்று பெருமூச்சு விட்டாள். தந்தை இறந்த போது ஏதோ சமாளித்தாலும் பக்கத்து வீட்டு பெண்மணியாய் அறிமுகமான கீதாவின் அன்பும் ஆதரவும் இல்லாமல் போயிருந்தால் ஹர்ஷியும் அவள் குடும்பமும் எந்த நிலைக்கு வந்திருக்கும் என்று கேட்டால் அவளால் பதில் கூற இயலாது. இவள் படிப்பை நிறுத்தி தாயை பார்த்து கொள்கின்றேன் என்ற போது அதை பலமாக எதிர்த்தவர் கீதா. நீ படிமா, நான் ஃபீஸ் கட்டுறேன் என்று நின்றவரை சமாதானம் செய்து அவள் படிப்பை நிறுத்தி அந்த வீட்டிற்கு வாடகை தர இயலவில்லை என்று அந்த சின்ன போர்ஷன் வீட்டுக்கு குடிமாறி, அப்பா நினைத்தாலே இப்போதும் மலைப்பாய் இருக்கிறது ஹர்ஷிக்கு. அழைப்பை ஏற்று காதில் வைத்தவளிடம், மா இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா என்றார் கீதா சற்று தயக்கமாக. எல்லாவற்றையும் உரிமையோடு பேசும் கீதா தயங்குவது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டுமே என்பதை நன்கு அறிந்த ஹர்ஷி, ஆண்டி என்னோட ஏதாவது பேசணும் அப்படின்னா சொல்லுங்க, வரேன், தேவையில்லாதத பேச எனக்கு நேரம் இல்ல, மறுபடியும் படி, உதவி செய்யறேன், இல்ல நான் செய்யலைனாலும் வேற ஏற்பாடு பண்றேன் இப்படி சொல்லாதீங்க, நான் அதை கேட்கிற மனநிலையில இல்ல, இப்போதான் ஒரு மாசமா நல்ல வேலையில இருக்கேன், அப்படி இருந்துக்கிறேன் பிளீஸ் என்று படபடப்பாய் வார்த்தைகள் வந்து விழ கீதாவுக்கு மனம் பாரமானது. படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும் ஹர்ஷி, நமக்கு 1000 கஷ்டம் வந்தாலும் படிக்கணும். நீ இப்படி பிடிவாதம் பண்றது நல்லா இல்ல. யார் மேலேயோ உள்ள கோபத்தை நீ உன் படிப்பு மேல காட்டிக்கிட்டு இருக்க. நல்லா யோசி, சாயங்காலம் வீட்டுக்கு வா, இத பத்தி பேச மாட்டேன் என்று சொல்லி போனை வைத்து விட்டார். ஹர்ஷிக்கு மனதுக்குள் வெறுமை சூழ்ந்தது. படிப்பு படிப்பு படிப்பு, இதை கேட்டு கேட்டே அவளுக்கு வலியை வாரி வழங்கிவிட்டனர். அவள் யாரை உயிர் என்று நினைத்தாலோ அந்த உறவே இவள் படிப்பு வேண்டாம் என்றதும் உதறி சென்றதை அவளால் இப்போதும் மறக்க முடியவில்லை. உலகம் அவ்வளவுதான். மீண்டும் ஒரு நெடிய மூச்சை வெளியிட்டு அலுவலகம் நோக்கி நடந்தாள். அலுவலக சிந்தனை வந்ததும் கூடவே இலவச இணைப்பாய் அந்த இஷானாவின் இகழ்ச்சியான பேச்சுக்களும் மனதில் வலம் வர ஆரம்பித்தது. முதலாளிக்கு சொந்தம் என்றால் வீட்டோடு இணைந்து கொள்ள வேண்டியதுதானே என்று எரிச்சல் வந்தாலும் அதை தவிர்த்து விட்டு அலுவலகம் வந்தாள். அவளுடைய தோழி சரிதா உலக அதிசயமாக அவளுக்கு முன்னால் வேலைக்கு வந்து சீட்டில் அமர்ந்திருந்ததும் அல்லாது வேலை வேறு செய்து கொண்டிருக்கவும்
அவளின் கண்களில் ஆச்சரியம், அதிர்ச்சி எல்லாம் சேர்ந்து, சரிதா நீ அடி இது என்றதும், ஆமா ஹர்ஷி, நானே தான். இன்னைக்கு மதியம் ஆபீஸ் லஞ்ச் டி. அங்க நிதானமா உட்கார்ந்து சாப்பிடணும்னா இங்க வேலை எதுவுமே பெண்டிங்ல இல்லாம இருந்தா தானே முடியும். இல்லனா அங்கேயும் வந்து, இன்னும் நீங்க எனக்கு மெயில் பண்ணலையே, மேனேஜர் மெயில் எனக்கு சிசி பண்ணிருப்பாரே, நான் பார்க்கலையேன்னு அவளோட மேதாவித்தனத்தை காட்ட ஏதாவது பேசுவா அந்த இஷானா. எனக்கு அதெல்லாம் தேவையா? சோறு முக்கியம், அதை விட திங்கும் போது மன நிம்மதி ரொம்ப முக்கியம் என்று இழுத்து சொன்னவள் கம்ப்யூட்டர் திரையில் கவனம் வைத்தாள். ஆமா, ஆபீஸ் லஞ்ச் எதுக்குடி என்று கேட்டுக்கொண்டே அவள் வேலையை செய்ய ஆரம்பித்தாள் ஹர்ஷி. வேற எதுக்கு, நம்ம இஷானா மேடம் கொடுத்த டிசைன் எல்லாமே கிளையண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். எல்லா ஆர்டரும் நமக்கு தானா. அந்த மேடத்தோட வெற்றியை கொண்டாடத்தான் இந்த மாபெரும் ஆபீஸ் லஞ்ச் அட்ராசிட்டி என்று ஏற்ற இறக்கத்தோடு சரிதா கூறியதும், அவங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு தான் பேசாம இருக்கேன். என் முன்னாடி வந்து பேசினா சத்தியமா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவேன் என்று மெதுவாக உரைத்தவள் அதை அவளே மறந்து பேசும் தருணத்திற்கு தள்ளப்பட்டாள். என்னதான் சொல்லு, ஆபீஸ்ல லஞ்ச் வாங்கி தரேன்னு சொல்றப்போ எனக்கு வர சந்தோஷத்துக்கு அளவே இல்ல என்று சப்பு கொட்டி ஆபீஸில் மதிய உணவுக்காக தருவிக்கப்பட்ட பிரபல பீஸா நிறுவனத்தின் பீஸாவை தன் பற்களால் கடித்து இழுத்தபடி பேசிய அவளை முறைத்தாள் ஹர்ஷி. என்ன தாண்டி இருக்கு இதுல கர்மம், எனக்கு அதை கண்டாலே பிடிக்கல என்று அவள் முகத்தை சுளித்து தான் ஆர்டர் செய்த வெஜ் பிரியாணியை கையில் எடுத்தாள். பிசாசுக்கு தெரியுமா பீஸாவோட மகிமை? போடி எருமை என்று எதுகை மோனை வசனம் பேசி மொக்கை போட தன் தோழி சரிதாவை முறைத்து விட்டு, ஏண்டி இந்த இஷானா என்னடி பெருசா டிசைன் பண்ணிட்டா, போட்ட டிசைன்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதையே தான் கொடுக்கறா. ஆனா அவளுக்கு தான் ஒரே பாராட்டு, புது புது டிசைன் போடுற நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க என்று தன் மனத்தாங்களை வெளியிட்டாள். இங்க பாரு ஹர்ஷி, வேலைக்கு எதுக்கு வரோம், டிசைன் பண்ணிட்டோமா கொடுத்துட்டோமா அவ்வளவுதான். நமக்கு சரியா சம்பளம் வருதா இல்லையா, அதோட நாம பேசாம போயிடணும். இஷானா எல்லாம் பெரிய இடம், அவ என்னமோ செய்யட்டும், அவள் இந்த கம்பெனி தலையில தூக்கி வச்சு கூட ஆடட்டும், நமக்கு என்ன வந்துச்சு என்று பீஸாவை ஒரு பிடி பிடித்தபடி தத்துவம் பேசினாள் சரிதா. அப்படி இல்லடி, நம்மள பாராட்டி பேசலனா கூட பரவாயில்ல, ஆனா அவ ஏதோ உலக சாதனை செஞ்சது போல இப்படி ஆபீஸ் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணி நம்மள சங்கடப்படுத்த வேண்டாமே என்று ஹர்ஷி தான் சாப்பிட்டு முடித்த அலுமினிய பாயிலை கசக்கி குப்பை தொட்டியில் எறிந்தாள். ஹர்ஷி கூல்யா, பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம் என்று அவள் தோள் மேல் கை போட்டு சரிதா அழைத்து செல்ல அவளை தன் கூறிய விழிகளால் அளவிட்டான் சுஷாந்த். தன் கையில் இருந்த மொபைலை எடுத்தவன், ஹே மேன், மீட் மீ இன் மை கேபின் என்று சொல்லிக்கொண்டே அவன் அறைக்குள் சென்றான். வேகமாக உள்ளே நுழைந்த மேலாளரை உற்று நோக்கினான். கெட் மீ த டிசைன் புக் அண்ட் டிசைனர்ஸ் டீடைல் என்று கேட்ட தோரணியை நீ இன்று செத்தாய் மகனே என்று மேனேஜருக்கு கட்டியம் கூறியது. வயிற்றில் இருந்து பய பந்துகள் உருள 2 மெயிலை உடனே அவன் மொபைல் மூலமாக சுஷாந்துக்கு அனுப்பி வைத்தான். திறந்து பார்த்தவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. வாட் த ஹெல், எவ்வளவு தைரியம் இருக்கணும், ஒரு காலேஜ் டிராப் அவுட் விமர்சனம் பண்றது போலவா என் கம்பெனி இருக்கு என்று கர்ஜிக்க தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் அந்த மேனேஜர் விழிபிதுங்கி நின்றான். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல். குறள் 184. தொகுதி நிறைவுற்றது. இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்.